ஈஸி இப்போ நான் PicsArt ஓப்பன் பண்ணிக்கிறேன். PicsArt ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லெட்டரோட ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் ஃபாண்ட்டில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஒரு சூப்பர்பாக ஃபீச்சராக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து வேறு கலர் கொடுத்தாலும் ஓகே தான். இப்போதைக்கு என்னோடய இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா P, அதனால் வந்து கேபிட்டல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபோட்டோ கூட மர்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் சூப்பர்பாக தெரியும். இப்போ வந்து நான் மேஸ்ட்ராக் பர்சனல் யூஸ் பண்ணி ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்கமிங் லெட்டர்ஸ்லாம் வந்து தெரியணும்ல, அதனால வந்து பார்த்திங்கன்னா இது எட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து அது மேலே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒப்பாசிட்டி குறைச்சிக்கோங்க. மேக்ஸிமம் உங்கள் ஃபோட்டோ வந்து லெஃப்ட் சைடில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் உள்ள லெட்டர் என்னன்னு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வச்சு ட்ரை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் அந்த எட்ஜஸில் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் எஃபெக்ட் விடுங்க. அது விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக தெரியும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் தெரியும். அதனால் கொஞ்சம் பிளாக் கலர் எஃபெக்ட் கொஞ்சம் எட்ஜஸில் மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எட்ஜர் பார்ட்ஸில் நல்லாவே எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எரேஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போதைக்கு நல்லாவே எரேஸ் பண்ணுங்கள். அது எட்ஜர் பார்ட்ஸ் நல்லா எரேஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் என்ன, உங்களோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன அப்படின்னு தெரியும். அப்படியே உங்கள் ஃபோட்டோ கூட அதையும் மர்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போதைக்கு. இப்போ உங்களோட ஹேண்டில் ஏதாவது ஒரு போஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பார்ட்டை மட்டும் விட்டுருங்க. அப்போ சம்டைம்ஸ் நிறைய பேர் ஹேண்ட் பார்ட்டோட தான் போஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்டருக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பார்ட் கூட போஸ் கொடுக்கும்போது ஹேண்ட் பார்ட்டை மட்டும் விட்டுருங்க. ஹேண்ட் பார்ட்டை விட்டுட்டு சென்டர் பார்ட் உங்களோட லெட்டரில் ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்லாவே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியாது என்ன லெட்டர் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் எரேஸ் பண்ணிக்கோங்க ஹோல் பிக்சரை, லெஃப்ட் சைடில் விட்டுருங்க. சம்டைம்ஸ் உங்கள் லெட்டர் டஃபராகவும் இருக்கலாம், உங்கள் ஸ்டார்டிங் லெட்டர் டஃபராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மேக்ஸிமம் எரேஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடில் வந்து லைட்டாக ஒரு லைன் மட்டும் விடுற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போதைக்கு என் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா P, அதான் உங்களுக்கே தெரியுது, பிரதீப் அப்படின்னு என் ஃபுல் பேர். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் P கொடுத்துருக்கேன். இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மர்ஜ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்த அப்கமிங் லெட்டர்ஸ் வந்து பிரதீப் RAEEP கொடுக்கணும். RAEEP கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஷேடோயிக் எஃபெக்ட் கொடுங்க. ஷேடோயிக் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கோங்க. ஒயிட் கலரில் வந்து ஒரு 6% to 13% இருந்தால் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லெட்டர் கூட மர்ஜ் ஆகும்போது சூப்பராக தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைனல் ப்ராடக்ட் இப்போதைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு பிளாக் எஃபெக்ட் இல்லாமல் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே பிளாக் எஃபெக்ட் இல்லாமல் எப்படி இருக்குன்னு. பிளாக் எஃபெக்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அதுவும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அதுவும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாண்ட்டு வேறு, உங்கள் அப்கமிங் லெட்டர்ஸோட ஃபாண்ட்டு வேறு வேணுனாலும் நீங்கள் வேறு எடுத்துக்கலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷேடோ எஃபெக்ட் கொடுத்து அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலர் கொடுங்க. ஒயிட் கலர் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 4 to 13% அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் இப்போதைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பிக்சர் நீங்கள் இன்ஸ்டாகிராமும் வேறு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருந்தா நல்லாவே ட்ரெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்லாப்.